சபாஷ் மீனா 1958ஆம் ஆண்டு வெளிவந்த அற்புதமான படம். நகைச்சுவை என்றால் அற்புதமான நகைச்சுவை. ஒரு பக்கம் சிவாஜி கணேசன், ஒரு பக்கம் சந்திரபாபு. இப்படத்தில் இரட்டை வேடத்தில் சந்திரபாபு நடித்திருந்தார். அதற்காக சிவாஜி கணேசனை விட ₹1 கூடுதலாக சந்திரபாபு சம்பளம் வாங்கினார். யதார்த்தமான நகைச்சுவையை கொட்டி நம்மைச் சிரிக்க வைத்து வெற்றி கண்ட படம். கர்நாடகம் போன்ற தமிழ் பேசாத பகுதிகளில் கூட இப்படம் பெரும் வெற்றி பெற்றது. ஆர் பந்தலுதான் டைரக்டர். தாதா மிராசி கதை. தாதா மிராசி கதை என்றாலே நமக்கு புதிய பறவை படம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். இசையமைப்பாளர் ஜி லிங்கப்பா. இந்த படத்தில் ஏ மோதியும் சுசிலாவும் பாடிய மிக அற்புதமான பாடல் காணா இன்பம் கனிந்ததேனோ. அதேபோல சுசீலா சந்திரபாபு ஒரு பாடலை பாடியிருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தூக்கிச் சாப்பிடுகின்ற ஒரு பாடல்தான் சித்திரம் பேசுதடி என்கின்ற பாடல். மா பாலசுப்ரமணியம் பாடலை எம் சௌந்தரராஜன் அற்புதமான குரலில் படத்தின் வெற்றி பாட்டாக கொடுத்திருப்பார். என்ன அழகான தமிழ், என்ன அருமையான இசை. சிவாஜி கணேசனின் அற்புதமான நடிப்பு. இத்தனையும் அந்த பாட்டை ஒரே தூக்காக தூக்கிவிடும். எம் சௌந்தரராஜனுக்கு பிடித்த பல பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. காரணம் இதிலே இருக்கக்கூடிய அற்புதமான கர்நாடக இசை. அமைதியான ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய சுகமான ராகம், உறுத்தாத இசை எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை அற்புதமான உயரத்துக்கு தூக்கிச் செல்லும். அந்த காலத்தில் அடிக்கடி வானொலியில் இந்த பாடலை போடுவார்கள். இந்த கால சந்ததியினர் இப்படி ஒரு பாடல் இருப்பதையே மறந்து போயிருப்பார்கள். 43 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் ஒரு கச்சேரியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலே 3 மணி நேரத்துக்கு மேல் சௌந்தரராஜன் மிக குறைந்த அளவிலான பக்க வாத்தியங்களை வைத்துக்கொண்டு அற்புதமான கச்சேரி நிகழ்த்துவார். அதிலே இந்த சித்திரம் பேசுதடி என்கின்ற பாடலை அவர் என்ன அற்புதமாக பாடியிருக்கிறார் பாருங்கள். வீடியோ எடுத்தவர்களுக்கு நமது நன்றி. மனம் நீ அறிவ